வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்தி கதையில ஏப்ரல் 25 என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம கார்த்தி வந்துட்டு ரேவதி கிட்ட எவ்வளோ சொன்னாலும் புரிய வைக்க முடியலை. அதனால் கார்த்தி வெளியில் போயிடுறாரு. அப்போ தான் நம்ம ரேவதியோட ஃப்ரெண்டு திவ்யா ரூமுக்குள்ளே வராங்க. திவ்யா நேராக ரேவதியை பார்த்து, ரேவதி, நேற்று நைட்டு உனக்கு என்னடி ஆச்சு? இப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ண? ரேவதி கேட்குறாங்க. நான் என்னடி பண்ணேன்? திவ்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ அப்படி என்னத்தை தான் குடிச்ச? எந்த அளவுக்கு மோசமாக பிஹேவ் பண்ண தெரியுமா? உன்னை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்னடா இது, நம்ம ரேவதியா இப்படி பண்ணுறா அப்படின்னு. உன் ஹஸ்பண்ட் உன்னை எப்படி பார்த்துக்கிட்டாரு தெரியுமா? அதுக்கு ரேவதி கேட்குறாங்க, இங்கே பாரு திவ்யா, தயவு செஞ்சு இந்த நாடகத்தை இதோட நிப்பாட்டு. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலை. எங்கள் அம்மா தேவையில்லாமல் இந்த டிரைவரை என் தலையில் கட்டிட்டாங்க. இது கேட்டதோட திவ்யா கேட்குறாங்க, என்னடி இப்படி பேசுகிற? கட்டாய கல்யாணமா? ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் திவ்யா, ஆரம்பத்துலேருந்தே மேட்சிங்னு நீ சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு தெரியுமா எனக்கு கோவம் வருது. நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டது மகேஷை. ஆனால் இந்த டிரைவர் இடையில வந்து மகேஷ் கெட்டவன் அப்படின்னு சொல்லி என் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டான். இவனை மாதிரி ஒரு கேடு கெட்டவனை இது வரைக்கும் நீ பார்த்துருக்கவே மாட்ட. இது கேட்டதோட திவ்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, நீ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேனை நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. நீ நேற்று ட்ரிங்க் பண்ணியிருந்தியல்ல, அப்போ கண்டிப்பாக உன்கிட்ட அவர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் எப்படி எதுவுமே நடந்துக்கவே இல்லை. அவர் உன்னை எப்படி பார்த்துக்கிட்டாரு தெரியுமா? உனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு அப்படி ப்ரொடெக்ட் பண்ணாரு. ஆனால் நீ அவரை போயிட்டு இவ்வளோ மோசமாக பேசுகிற? இங்கே பாரு ரேவதி, நீ ஏதோ ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்க. யாரோ உன்னைய நல்லா குழப்பி விட்டுருக்காங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு திவ்யா, நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால நீ அவனை நம்புற. இதே மாதிரி தான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்த்துட்டு ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினச்சி, அவன் எந்த தப்புமே பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சி ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டேன். அப்படி நான் நம்பிக்கை வச்சதுக்கு சாட்சியாக தான் இந்த தாலி கிடக்கு. எனக்கு அவன் கூட கொஞ்சம் கூட வாழ்கிறதுக்கு விருப்பமே இல்லை. மகேஷ் ரொம்ப கெட்டவன்னு சொல்லி அவன் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டான். எங்கள் அம்மாவும் இவன் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்பி என் தலையில் இவனை கட்டி வச்சுட்டாங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, நான் உன் ஃப்ரெண்டு, உண்மையை தான் சொல்கிறேன். இவனை மாதிரி ஒருத்தன் கிடச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன, உன்னால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண முடியல, அதுக்கு என்ன இவரை லவ் பண்ண? இவர் தான் ரொம்ப நல்லவராக இருக்காரே, உன்னை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிறாரு. நேற்று நைட்டு உன்னை பற்றி எவ்வளோ பெருமையாக சொன்னார். அதை கேட்கும் பொழுது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? என் ஃப்ரெண்டு ரேவதிக்கு அவருக்கு பிடிச்ச ஒரு பார்ட்னர் கிடச்சிருக்காரு அப்படின்னு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் கடைசியில் நீ அவரை பிடிக்கலன்னு சொல்கிற. பிடிக்காமையாடி இவ்வளோ தூரம் வந்த? திவ்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, அவர் மேலே உனக்கு இன்னும் ஒரு பாசம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நீ தயவு செஞ்சு நடிக்காத. அவர் மேலே உனக்கு எப்போவோ காதல் வந்துட்டு. இது கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு திவ்யா, அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்கல. தயவு செஞ்சு இனிமே அந்த டிரைவர் ராஜாவை பற்றி பேசாத. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ராஜாவை பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு நீ ஐடியா கேட்கலன்னா பார்த்துக்கோ. இங்கே பாரு, நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன். தேவையில்லாமல் ராஜாவை எதுவும் திட்டாத அப்படின்னு சொல்ல. அப்போ ரேவதி கேட்குறாங்க, ஏண்டி இவ்வளோ சீக்கிரமாக போகிற? நீ இருக்கிறதுனால தான் எனக்கு 3 days எப்படி போணுச்சுன்னே தெரியல. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, மறுபடியும் இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணுவோம்.
நான் உன்கிட்ட பேசலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் உன் மனசில் உள்ள விஷயத்த இப்பயாவது சொன்னியே, அது போதும். இங்கே பாரு, நீ என்றைக்குமே அந்த ராஜாவை தவறாக நினைக்காத. உனக்கு தெரியாத ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு பாய் சொல்கிறாங்க. திவ்யா நேராக கார்த்தியை பார்க்குறாங்க. ராஜா, ரேவதி இப்போதைக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கா. நீங்கள் தான் அவளோட குழப்பத்தை போக்கி அவள் மனசில் இடம் பிடிக்கணும். அப்போ ராஜா திவ்யாவை பார்க்க, அப்போ திவ்யா சொல்கிறாங்க, சார், ரேவதி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா. அவள் இப்போதைக்கு ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கா. இது உண்மை இது பொய் அப்படின்னு தெரியாமல். நீங்கள் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் ரேவதிக்கு எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரிய வரும். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தான் தோணுது. கூடிய சீக்கிரம் ரேவதியும் அதை புரிஞ்சுப்பா. இது கேட்டதோட கார்த்தியும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, திவ்யா சொல்கிறாங்க, சரிங்க சார், நாங்கள் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம். கார்த்திக் கேட்குறாரு, ஏன் இவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்க? அப்போ திவ்யா சொல்கிறாங்க, இல்லை சார், என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்கான், அதான் இன்னொரு நாள் வந்துக்கலாம்னு கிளம்பிட்டோம். கார்த்தியும் சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க போகிறாங்க. மாயா இதையெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, அப்பாடா, இவ இருந்துக்கிட்டு தான் இந்த ரேவதியோட மனசை கலைச்சிக்கிட்டே இருந்தா. இனிமே இவ போயிட்டான்னா நம்மளுக்கு ப்ளஸ் தான். இனிமே அந்த ராஜ ரேவதிக்குள்ள சண்டையை மூட்டி விடலாம் அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அங்கேருந்து ரூமுக்குள்ளே வராரு. வந்ததோட ரேவதி நேராக கார்த்தியை பார்த்து, என்ன இப்போ ரொம்ப சேடாக இருப்ப போல? கார்த்தி கேட்குறாரு. ஏன், என்னாச்சு? ரேவதி கேட்குறாங்க. இல்லை, என் ஃப்ரெண்டு 2 நாளாக இருந்தா. அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி உன்னையும் என்னையும் சேர்த்து வைக்கிறதுலே இருந்தா. இப்போ அவள் போயிட்டாளே, இனிமே உன்னால் என்கிட்ட நெருக்கி பழக முடியாதுல்ல, அதை நினச்சி வருத்தப்படுறியோன்னு கேட்டேன். அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா தாயே, உன்கிட்ட நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன தான் பண்ணணும்? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இனிமே நீ என்ன பண்ணாலும் நீ என்கிட்ட நல்லவன்னு ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிட்டேன். நீ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்ட. என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத ஒரு துரோகத்தை பண்ணியிருக்க. நான் உன்னை சீக்கிரம் மன்னிச்சிருவேன் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்கிறாரு, உன்கிட்ட சொல்லி எந்தவித பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு கார்த்தி கோவமாக வெளியில் போகிறாரு. அப்போ ரேவதி நினைக்கிறாங்க, என்னதான் சொன்னாலும் இவ முகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இப்படியெல்லாம் போய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணா, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ராஜாவுக்கு ரேவதிக்கும் சண்டை நடந்தது தெரிஞ்சு அந்த மேனேஜரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, இங்கே பாருங்க, அந்த ராஜா ரேவதி ரூமில் இருக்காங்கல்ல, அந்த ரூமில் உள்ளவங்க கிட்ட இதை கொண்டு போய் கொடுத்து, நான் தான் இது மாதிரி இதை ராஜா கொடுக்க சொன்னாருன்னு கொடுங்க. இது கேட்டதோட அவரும், மேடம், கொண்டு போய் கொடுக்க சொல்கிறீங்க, ஏதாவது பிரச்சனை வந்துட்டுன்னா என்ன பண்ணுறது? மாயா சொல்கிறாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னதோட அவரை நேராக நம்ம ரேவதி கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாரு. ரேவதி கேட்குறாங்க, இது யார் கொடுக்க சொன்னது? அதுக்கு அவர் சொல்கிறாரு, இதை ராஜா சார் தான் கொடுக்க சொன்னார். அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ராஜாவா? அவனா கொடுக்க சொன்னான்? அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம், உங்கள் 2 பேருக்கும் ஏதோ சண்டை நடந்துச்சாம்ல, அதுக்காக சமாதானப்படுத்துறதுக்காக தான் இதை கொடுத்து விட்டாரு. அதே நேரம் ரேவதி கேட்குறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் இதை கொடுத்து விட்டுருப்பான் அப்படின்னு. அதே நேரம் ராஜா ரூமுக்குள்ளே வந்துடுறாரு. ராஜாவை பார்த்ததோட அந்த மேனேஜர் எதிர்ச்சியாகி இந்த இடத்துலேருந்து போக பார்க்க, அப்போ டக்குன்னு கார்த்தி அவரை நிப்பாட்டுறாரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க, என்ன கொடுத்துட்டு போகிறீங்க? அப்போ ரேவதி கேட்குறாங்க, என்ன கொடுத்துட்டு போகிறான்னு தெரியாதா? அதான் சமாதான லெட்டர் அனுப்பியிருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட விக்கமாவே இல்லையா? இப்போ தானே உன்னை அவ்வளோ திட்டுனேன், அதை விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் லெட்டர் அனுப்புகிற? கார்த்தி கேட்குறாரு, என்ன லெட்டர் அனுப்புனேன் கொடு அப்படின்ட்டு ரேவதி கிட்டேருந்து அந்த லெட்டரை வாங்க. அதில் நான் உன்கிட்ட சண்டை போட்டதுக்கு சாரி பொண்டாட்டி அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க கார்த்திக். அப்போ மேனேஜர் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போக பார்க்க கார்த்திக் டக்குன்னா அந்த மேனேஜரை பிடிக்கிறாரு. பிடிச்சு, ஏய், மரியாதையாக உண்மையை சொல்லு, இதை நானா ரேவதிக்கு கொடுக்க சொன்னேன்? அவர் சொல்கிறாரு, சார் சார், என்னை விட்டுருங்க சார், ஒரு லேடி தான் சார் கொடுக்க சொன்னாங்க. கார்த்தி சொல்கிறாரு, லேடியா? எந்த லேடி? மேனேஜர் சொல்கிறாரு, சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், அதை மட்டும் என்னால் சொல்ல முடியாது. அப்போ ரேவதி கேட்குறாங்க, என்ன ராஜா, அவனை மிரட்டி பொய் சொல்ல வைக்கிறியா?
கார்த்தி சொல்கிறாரு, இப்போ எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு மேனேஜரை பிடிச்சி, நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்ல, நான் நேராக போலீஸ்க்கு கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கேட்டதோட மேனேஜர் அதிர்ச்சியாகி, சார் சார் அந்த லேடி உங்கள் பக்கத்து ரூமில் தான் சார் தங்கியிருக்கா. நான் வேணும்னா அவங்கள காட்டி கொடுக்குறேன் சார். தயவு செஞ்சு என்னை போலீஸில் பிரித்து கொடுத்துறாதீங்க சார். அப்புறம் என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போக, நேராக ரேவதியை பார்த்து, ரேவதி இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ ரேவதி கேட்குறாங்க, எப்படியா இருந்தாலும் உன் மேலே தப்பு இருக்கு அப்படின்னு தெரிய போகுது. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த வாட்டி என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவேன், வா அப்படின்ட்டு ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம கார்த்தியும் ரேவதியும் ஒளிஞ்சிருக்கும் பொழுது மேனேஜர் நேராக கதவை தட்ட மாயா வெளியில் வராங்க. மாயா வெளியில் வந்ததோட நம்ம ரேவதி மாயாவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயாக்கா இங்கே என்ன பண்ணுறாங்க? அப்போ கார்த்தி ரேவதியை பார்த்து, கொஞ்சம் அமைதியாக இருங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அக்கா இங்கே என்ன பண்ணுறாங்க? இன்னொரு பக்கம் மாயா நேராக மேனேஜர் கிட்ட, என்ன நான் சொன்ன மாதிரி கொடுத்தியா? மேனேஜர் சொல்கிறாரு, மேடம் அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் கூட பேமெண்ட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, கொடுத்துட்டியல்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ நான் அப்போ உனக்கு காசு கொடுத்துக்கிறேன், இப்போதைக்கு கொடுத்த வரைக்கும் நன்றி அப்படின்னு சொன்னதோட அவரை நேராக கார்த்தியை திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. மாயா யாராவது நிற்கிறாங்களான்னு பார்த்துட்டு கதவை சாத்துறாங்க. அப்போ தான் கார்த்தி நேராக ரேவதி கிட்ட, பார்த்தியா இதெல்லாம் யார் பண்ணுறது? அப்போ ரேவதி கேட்குறாங்க, மாயா அக்கா இங்கே என்ன பண்ணுறாங்க? அவங்க ஊரில் இல்லை இருக்கணும். கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, ஆரம்பத்துலேருந்தே நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த மாயா நல்லவங்களே இல்லை, பல சூழ்ச்சிகளை பயன்படுத்தி பல பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கேட்க மாட்டேங்கிற. ரேவதி கேட்குறாங்க, நான் போய் இப்போவே மாயா கிட்ட கேட்குறேன் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, நீ என்ன தான் சொன்னாலும் கண்டிப்பாக அந்த மாயாவை உன்னால் எதுவும் பண்ண முடியாது, அவங்க ஏதாவது சொல்லி தப்பிச்சிருவாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இல்லை நான் போயிட்டு கேட்குறேன் அப்படின்ட்டு ரேவதி இங்கேருந்து கிளம்புறாங்க. நேராக மாயாவோட ரூம் கதவை தட்டுறாங்க. அப்போ மாயா நினைக்கிறாங்க, யார் வந்திருக்கிறது அப்படின்ட்டு, ஒருவேளை மேனேஜராக இருப்பான் போல, மறுபடியும் காசு கேட்டு கதவை திறக்கிறான் அப்படின்ட்டு கதவை திறந்தா ரேவதி நிற்கிறாங்க. ரேவதியை பார்த்ததோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ ரேவதி கிட்ட மாட்டிக்கிட்டமே அப்படின்னு. அப்போ மாயா நேர ரேவதியை பார்த்து, ரேவதி வா ரேவதி. ரேவதி கேட்குறாங்க, அக்கா இங்கே என்ன பண்ணுறீங்க? அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இல்லை நான் சும்மா தான் வந்திருக்கேன், உனக்கு எங்கேயா வந்துட்டு ஹனிமூன் போட்டிருக்காங்க? ரேவதி கேட்குறாங்க, ஏங்கா உங்களுக்கு தெரியாதா? மாயா சொல்கிறாங்க, இல்லை ரேவதி எனக்கு தெரியாது. ரேவதி கேட்குறாங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா எதுக்கு வந்திருக்கீங்க? அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இல்லை ரேவதி நான் சும்மா தான் வந்தேன். அப்போ டக்குன்னு கார்த்தி அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. கார்த்தியை பார்த்ததோட மாயா ஷாக் ஆகுறாங்க. மாயா நேர ரேவதியை பார்த்து, ரேவதி நீ ரொம்ப நல்ல பொண்ணு ரேவதி, ஈஸியாக மகேஷை மறந்துட்டு இந்த டிரைவர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டியல்ல. அப்ப ரேவதி நேரா மாயாவை பார்த்து, அக்கா இத்தனை நாள் நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை தெரியுமா வச்சிருந்தேன், நீங்க எந்த வித தவறும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில நீங்க எப்பேற்பட்ட ஒரு வேலையை பண்ணிருக்கீங்க. இது மாதிரி நீங்க எனக்கும் ராஜாவுக்கும் சண்டையை மூட்டி விடுறதுக்காக என்ன காரியம் பண்ணிருக்கீங்க. நான் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, ஏ ரேவதி நான் உன்னை என்ன பண்ணேன்? அப்ப ரேவதி சொல்றாங்க, இப்பதான் சர்வன்ட் கிட்ட காசு கொடுத்து இது மாதிரி நான் கொடுத்ததா ராஜா கொடுத்ததா கொண்டாந்து என்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கீங்க. அதை பார்த்துட்டு நான் ராஜா கிட்ட சண்டை போடணும், இதைத்தானே நீங்க எதிர்பார்த்தீங்க. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மாயா. அப்ப ரேவதி கேக்குறாங்க, உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், கடைசியில நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. அப்ப மாயா சொல்றாங்க, ரேவதி இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, இந்த ராஜா தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ரேவதி டக்குன்னு டென்ஷன் ஆகி மாயாவை அடிக்கிறாங்க. மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் ரேவதி சொல்றாங்க, ஆரம்பத்துல இருந்தே ராஜா உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நீங்க ஒரு கேடித்தனம் பண்றீங்க அப்படின்னு. ஆனா நான் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை, உங்களை ரொம்ப நம்பினேன், நீங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப நம்பினேன். ஆனா கடைசியில நீங்க எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. அப்ப அவங்க சொல்ற மாதிரி
மகேஷுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருந்துச்சா அப்படின்னு கேட்டதோட மாயா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்க போனை வாங்கி பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிடும். அப்ப ரேவதி கேக்குறாங்க, உங்க போனை கொடுங்க அக்கா. மாயா சொல்றாங்க, இல்ல ரேவதி, அதெல்லாம் என்ன ஒண்ணும் இல்ல. ரேவதி டக்குன்னு போனை பிடுங்கி பாக்குறாங்க. பார்த்தா அதுல மகேஷும் மாயாவும் க்ளோஸா இருக்கிற போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இதை பார்த்ததோட ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அக்கா அக்கான்னு சொல்லி உங்க மேல எவ்வளவு பாசமா இருந்தா, கடைசியில நீங்க எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்துல இருந்தே நீங்க வந்துட்டு ரொம்ப கெட்டவங்களாதான் இருந்திருக்கீங்க. என்கிட்ட இருந்து பணத்தை பறிச்சுக்கிறதுக்காக தான் நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணீங்களா? இத்தனை நாளும் உங்களை போய் நான் வந்துட்டு நம்பிக்கிட்டு இருந்துட்டேனே. ராஜா எத்தனையோ முறை என்கிட்ட சொன்னாரு நீங்க தப்பானவங்க அப்படின்னு. ஆனா நான் தான் நம்பவே இல்லை. கடைசியில நீங்க தப்பானவங்க அப்படிங்கிறத நான் நேர்லயே பாக்குற மாதிரி ஆகிட்டேன். அக்கா நீங்க எப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கையிலேயே இனிமே உங்களை நான் வெறுப்பேன் அப்படின்ட்டு சொல்ல மாயா அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி அங்கேருந்து வெளியில வந்துட்டு கார்த்தியை பார்த்து, ராஜா இத்தனை நாள் நான் உன் மேல தப்பான அபிப்பிராயத்தோட இருந்தேன். என் லைஃபை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் என் கழுத்துல தாலி கட்டினியா? இது முன்னாடியே வந்துட்டு இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஆதரத்தோட என்கிட்ட நிரூபிச்சிருந்தா இந்நேரம் நான் உன்னை தப்பானவன்னு நினைச்சிருக்க மாட்டேனே. ஏன் ராஜா நீ அப்படி பண்ணல? ராஜா சொல்றாரு, நான் எல்லா ஆதாரத்தையும் தேடிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா சரியான ஆதாரம் கிடைக்கல. அதனாலதான் இத்தனை நாளாயிட்டு ரேவதி, என்னை மன்னிச்சிரு. உங்க அம்மாவுக்கும் இந்த விஷயத்த பத்தி தெரியும். உங்க அம்மாவும் உன்கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்த்தாங்க. ஆனா நீ நம்பவே இல்லை ரேவதி. அதுதான் பிரச்சனையே. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இவங்க பேசினதை பார்த்துட்டு நான் கண்மூடித்தனமா நம்பிட்டேன். இப்பதான் புரியுது என் மேல எந்த அளவுக்கு தப்பு இருக்கு அப்படின்னு. இங்க பாரு ராஜா, இத்தனை நாளும் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, பரவாயில்ல ரேவதி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம மாயா ரொம்ப அதிர்ச்சியாகி நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்திரா போனை பார்த்துட்டு, இப்ப எதுக்கு இவன் போன் பண்றா அப்படின்னு போனை பார்த்தா மாயா சொல்றாங்க, மேடம் அந்த ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. நான் இந்த ரெசார்ட்டுக்கு வந்து அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக போட்ட திட்டம் எல்லாமே ரேவதிக்கு தெரிஞ்சு போட்டு அந்த டிரைவர் ராஜா எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டான். இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, ஏண்டி முட்டாள், கொஞ்சமாவது அறிவோட நடந்துக்க மாட்டியா? அவன் சரியான காதகன் அப்படிங்கிறது தெரியுமில்ல, தெரிஞ்சும் நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி புது புது அப்டேட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.